கைஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிற மாரி இருக்குது. இல்லை, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி நம்ம சேனலில் புதுசுன்னு சொல்ல முடியாது. இதை பற்றி நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம நிறைய பேசியிருப்போம். இதோட ஹிஸ்டரி பற்றி பேசியிருப்போம். இது எப்படிப்பட்டது, இதை லைக் இது வந்து எப்படி அதை பற்றி லெவல் நிறைய பேசியிருப்போம். ஸோ அது பார்த்து ஒரு பையனோட கதை தான் எனக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ கதைக்குள்ளே போகலாமா? அந்த பையன் பேர் என்ன கேட்டிங்கன்னா நவீன். நவீன் வந்து நைட் டைம் வந்து ரொம்ப மோட்டர் ஓட்டுவான். நைட் டைம் வெளியே சுற்றுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லா பையனுக்கும் வந்து லைக் லிட்ரலி ஃப்ரெண்ட்ஸோடு தான் வெளியே போகிறதுக்கு நிறைய பையனுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இவனுக்கு தனிமையில் தனியாக வெளியே போடுறதுனா இது ஒன்று. நான் கதை சொல்லும்போது என்கிட்ட சார்ஜ் இருக்க மாட்டேங்குது. நின்றாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், சார்ஜ் போட்டுருவோமா, நான் அப்பவுமே தட்டி விட்றேன், ஓகேவா, ஒரு நிமிஷம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது இல்லாமல் என் கதையை ஓடாது, எதுவும் ஓடாது. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேனே. இந்த பையனுக்கு வந்து நைட் டைம் வந்து வெளியே சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். இவன் என்ன பண்ணுறான்னா, அது இவனுக்கு தனியாக சுற்றுறது தான் இவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவன் வந்து தனியாக வெளியே போகணும், எது பண்ணால் அவன் தனியாக நான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே சுற்றுறது வந்து எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. கூட்டமாக போடுறது, கூட்டமாக ஆடுறது எனக்கு வந்து இனிமேல் ரொம்ப பிடிக்காதனால இவன் வந்து என்றைக்குமே வந்து எங்கே போனாலும் இவன் வந்து தனியாக தான் வெளியே போய் சுற்றுவான். தனியாக தான் போவான், தனியாக பீச்சுக்கு போனால் தனியாக தான் போவான். இவனுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா, பழக்கம்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய மைண்ட் செட் வரும். என்னன்னா தண்ணி குடிக்கிறது, தப்பான விஷயம் செய்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவனுக்கு வந்து ஒரு பழக்கம் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நோண்டுறது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு தெரியாத விஷயத்த இவன் வந்து அது அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நோண்டி வெளியே எடுக்கணும். அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட எனக்கே இருக்குது. பட் நம்ம வந்து அது எப்படின்னா, சொல்லிட்டாங்க விட்டுருவோம் நம்ம அதை, அப்படிதான் யோசிப்போம். ஆனால் அவன் எப்படின்னா, நீ சொன்னாலும் சொல்ல மோட்டர் போது காக்கா கத்துது. காக்கா வந்து புதுசாக கத்துது, யாருன்னு தெரியல. ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது இவன் வந்து எப்படின்னா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் பண்ணுவேன், பண்ணி ஆவேன். இவனுக்கு வந்து இவனோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, இது வந்து அவன் பாஸ்ட் லைஃப்பில் என்னன்னா, இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வெளியே போய்கிட்டான். அப்போ வந்து எப்படின்னா, இவனுக்கு வந்து அப்போ வந்து இந்தமாரி மைண்ட் செட் வரல, தனியாக இருக்கணும், தனியாக வெளியே போகணும் அப்படின்னு இவனுக்கு வந்து எந்த மைண்ட் செட்டும் வரல. இப்போ ரீசெண்ட்டு இந்தமாரி நேரத்தில் இப்போ வந்து இப்போலாம் நிறைய நாலேஜ் வந்துருச்சு இந்த உலகத்தில். ஸோ இந்தமாரி நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து தனியாக இருக்க தோணியிருக்கு. ஆனால் முன்னே அவன் வந்து அப்படி இருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போவான், பீச், பார்க், எங்கே போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோடு தான் வெளியே போயிட்டு வருவான். இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து கதை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நான் வந்து என் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. ஏன் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று அமைஞ்சிருக்குது அப்படின்னு. அங்கே தாமான்னா என்ன சங்கு மறந்து போயிடுறேனே. தாமான்னா எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. சொந்தமாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க கூட சரி, நீங்கள் தாமான் அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்தமாரி பக்கத்து வீடாக இருக்கும். ஸோ அந்தமாரி தான். அந்தமாரி வீட்டில் வந்து அந்த தாமானில் இருக்கிற எல்லாமே வந்து பேசிப்பாங்களாம். அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னமோ இருக்குது, சம்திங் ராங் தட் பிளேஸ் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு பயங்கரமாக அந்த வீடை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சொல்லிக்கிட்டு இருந்தேன், தாமானில் இருக்கவங்க வந்து அந்த இடத்த பற்றி ரொம்ப க்ரீப்பியாக பேச ஆரம்பித்தோம். இந்த வீடை இந்த வீடை பார்த்தாலும் சரி, அந்த வீட்டை விஷயம் பற்றி கேட்டாலும் சரி, எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த வீட்டை வந்து அவ்வளோ பெரிய இதாக விஷயத்தை தெருக்கி விட்டாங்க அந்த டைமில். அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பையனுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கே, என்ன ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது, அது கெட்டதோ நல்லதோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து அந்த விஷயம் நோண்டி எடுக்காமல் வரமாட்டான் அப்படின்னு சொன்ன தெரியுமா. அப்போ வந்து பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயம் இது வந்து அவங்க ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாலும் இவன் என்ன பண்ணுறான்னா,
ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போய் இவன் பூந்து போய் பார்த்துட்டான். வீட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்குதை பார்த்துட்டான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஜாமான் ரொம்ப பழைய ஜாமாவாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்க ஜாமான் எல்லாமே உடஞ்சி போய் ரொம்ப நாசமாக போய் கிடக்குது. எல்லாம் ஒரு ஸ்பைடர்மேனோட இது, அப்புறம் வந்து அது என்னது, அது என்ன சொல்லுவாங்க, பால் அடைஞ்சு போய் இருக்குது. அந்த வீடே பால் அடைஞ்சு போய் இருக்குது. அப்புறம் வந்து அந்த வீட்டில் இருக்க ஜாமான் எல்லாமே வந்து டபுள் பக்காய் அந்த மாரி இருக்குது, பாய்க்கவே முடியாது அப்படி இருக்குது. அப்புறம் இந்த ஜாமான் பார்த்தோன்னா அவனுக்கு வந்து உண்மையா தாமால இருக்கிறவங்க சொல்கிறது தான் உண்மையா அப்படின்னு அவருக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த வீடு வந்து எப்படி தெரியுமா, ஆள் இருந்திருக்காங்க, ஆள் வந்து அந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால வீடு இப்படி இருக்குது அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. தவிர இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல இது இப்படியா இப்படி சொன்னதுக்கப்புறம் வீடு வந்து ஒரு பேய் வீடாக மாறிடுச்சு. இவனுக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டாரி அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த வீட்டோட உண்மையான கதை யாருக்குமே தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டானா, அவன் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, வந்து வீட்டுக்குள்ளே போய் கை காலை வச்சுட்டு அவன் சும்மா இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, வீட்டுக்குள்ளே போகும்போது செவுத்துல வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருந்துருக்குது. குடும்பமாக நின்று ஃபேமிலி ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி கட்டமாக இருக்குது. ஃபோட்டோலாம் கட்டமாக தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து செவுத்துல மாட்டி இருக்குது. அந்த மறந்து போச்சு. அந்த ஃபோட்டோ வந்து செவுத்துல மாட்டி இருக்குது. அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறான்னா, எடுத்துட்டான், கையில் எடுத்துகிட்டு பார்க்குறான். யாராக இருக்கும் அந்த ஃபோட்டோவில் அங்கே நிற்கிற ஆளுங்களாம் பார்க்குறான். யாரும் ஞாபகத்துக்கு வருவாங்க பார்க்குறான். ஆனால் யாருமே ஞாபகத்துக்கு வரல. புது முகமாக இருக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, எடுத்து அந்த ஃபோட்டோவை மாட்டிட்டு இவன் வந்து நடந்து போகிறான் வீட்டுக்குள்ளே. இன்னும் வீட்டுக்குள்ளே இடம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகும்போது அந்த ஃபோட்டோ திடீர்னு கீழே வந்து விழுந்து உடையுது. அந்த ஃபோட்டோ வந்து அவன் வச்சு வைக்கும் போது அவன் சரியாக அந்த ஆணி மேலே மாட்டலை. லைக் ஏதோ பாதியாக தான் லேசாக மாட்டி அதை தாங்கன் பண்ணியிருக்குது. ஆனால் அந்த இது வெயிட்டை தாங்க முடியாமல் அந்த ஃபோட்டோ வந்து விழுந்திருக்குது. அவன் இன்னும் கரெக்டாக ப்ராப்பர்லி அவன் கரெக்டாக வச்சுருந்தானா அந்த ஃபோட்டோ வந்து விழுந்திருக்காது. அதை வந்து அப்படியே கரெக்டாக எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்திருக்கும். ஆனால் இவன் ஃபோட்டோ வந்து கரெக்டாக வைக்கல. ஆணினா ஃபோட்டோ மாட்டும் போது லைக் நடு சென்டரில் வந்து ஃபோட்டோ மாட்டியிருக்கான். ஃபோட்டோ மாட்டினோன்னு ஃபோட்டோ நிற்கிறதோன்னு என்ன நினச்சிருக்கோம், ஓகே ஃபோட்டோ கரெக்டாக தான் வச்சுருக்கோன்னு நினச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே போயிட்டான். பார்த்தா ஃபோட்டோ கரெக்டாக நிற்கல. ஃபோட்டோவில் என்ன பண்ணியிருக்குது, அசைஞ்சு ஸ்டாண்ட் பை இல்லாமல் அந்த ஃபோட்டோ விழுந்து உடஞ்சி போகுது. ஃபோட்டோ உடையிற சவுண்டை கேட்டு இவன் திரும்பி பார்த்துட்டு ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிக்குது. ஃபோட்டோ உடஞ்சது பார்த்துட்டு ஃபோட்டோ தானே உடஞ்சிருக்குது, யார் இந்த வீட்டுக்கு வரப்போறா அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டான்னா அந்த ஃபோட்டோ அவன் கண்டுக்கவே இல்லை. அந்த ஃபோட்டோ நொறுங்கி போய் கண்ணாடியெல்லாம் செதறி போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன இருக்க செக் பண்ணிட்டு திரும்பி இவன் வீட்டுக்கு போகும்போது இவன் மோட்டரில் வந்து அடிக்குது. இவன் திரும்பி வீட்டுக்கு போகும்போது இவன் மோட்டரில் எண்ணெய் இல்லாமல் போயிருக்கு, பெட்ரோல் இல்லாமல் போயிருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா பெட்ரோல்ஸ் தேடுறான், எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் எங்கேயும் பெட்ரோல்ஸ் கிடைக்கல. மணி அப்போ விடிய காலையில் ஆகிருக்கிறோன்னு இவன் என்ன பண்ணிட்டான்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து என்னை வந்து ஏற்றிக்கோ, பிக்கப் பண்ணிக்கோ, ஏன்னா மோட்ரு எண்ணெய் முடிஞ்சு நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து இவன் வந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி ஏற்றிட்டு போகும்போது இவன் மோட்ரு வந்து அந்த காஸ்ட் வீட்டுக்கு பக்கத்து ஓரத்தில் பக்கியம் பண்ணியிருக்கேன். இன்னும் மோட்ருனா எண்ணெய் இல்லையே, பெட்ரோல் இல்லையே. ஸோ மோட்ரு பக்கியம் பண்ணிட்டு காலையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா ஃப்ரெண்டு கூட ஏறி போயிட்டான். அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து உன்னை கேட்குறாரு, இத்தனை மணிக்கு எங்கடா போயிட்டு வர, அதுவும் அந்த காசு விட்டு முன்னுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஒன்றும் இல்லை நான் வந்து மோட்ரு ஓட்டிக்கிட்டு அப்படின்னு நேரம் இங்கே வந்தேன், திரும்பி மோட்ரு நின்றுச்சு அப்படின்னு அவன் சொல்லும்போது ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் நம்பலை. மோட்ரு நின்றுச்சா, கரெக்டாக இங்கே வந்து நிற்க போகுது அப்படின்னு. அப்போ அந்த நவீன், அவர் பேர் என்ன சொன்னேன் நான், அவர் பேர் என்ன, ஐயோ முதல் பேர் என்ன சொன்னேன், நவீனா சொன்னேன் நான், சாரி கைஸ், நவீனா சொன்னேன் நான், மறந்துட்டு பாரு, நவீன் தான் நினைக்கிறேன், நவீன் தான் வச்சேன்னு நினைக்கிறேன். நவீனா நவீஷா நவீனா ஏதோ ஒரு பேர். ஸோ அந்த பிரதர் வந்து பொய் சொல்கிறாரே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லை நீ பொய் சொல்கிற, என்ன சொன்னேன்,
அந்த ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நவீன் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு, இல்லை நீ பொய் சொல்கிற, உண்மையை சொல்லி எங்கே போயிட்டு வர, அந்த வீட்டுக்குள்ளே போய் நீ என்ன பண்ணிட்டு வர அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது, அப்போ அந்த நவீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒன்றும் பண்ணலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், மோட்ரு வந்து நின்றுச்சு, நான் வர வேணும் மோட்ரு அப்படி பாதியில் நின்று போச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு நவீன் வந்து இன்னும் மோர் அவர் பொய் சொல்லும்போது ஃப்ரெண்டு கோவம் வருது. பொய் சொல்லாது, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன், எதுக்கு பொய் சொல்கிறேன் அப்படின்னு வந்து என்னது ஃபோன் நிற்க போகுது, இருட்டு போகுது, அதான் வெளிச்சம் குறவாக இருக்கு, சீக்கிரம் கதையை சொல்லி முடிச்சிடுறேன். உண்மையை சொல்லு அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சி கட்டும் போது அப்போ நவீன் வந்து சொல்கிறேன், நான் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், ஒன்றும் நான் எடுக்கலை அப்படி சொன்னோன்னு. அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ தேவை வேலை பண்ணுறேன் நவீன், அந்த வீட்டுக்குள்ளே யார் இன்னைக்கு போனதே இல்லை, பூட்டுதுன்னா யார் வீட்டுக்கு கால் வச்சதே இல்லை அப்படி சொல்லும்போது, அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து ஒன்று கேட்குறாரு, அந்த வீட்டுக்குள்ளே போய் நீ எதுவுமே உடைக்கலையே, நீ எதுவும் எடுத்து கீழே போட்டு உடைக்கிறேன் தானே அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு கேட்கும்போது, அப்போ நவீன் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நான் எதுவும் உடைக்கல, எல்லாம் இருந்த இடத்துல தான் ஜாமான் இருக்குது, எதுவும் நான் எடுத்துகிட்டு வரல, எதுவும் நான் போட்டு உடைக்கவும் இல்லை நவீன் வந்து போய் சொல்லி வந்து என்ன பண்ணுறான்னா, ஃப்ரெண்டும் சரி சொல்லிட்டு நவீன் போய் வீட்டில் போய் இறக்கி விட்றாரு. அப்போ நவீன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் காலிலிருந்து யாரோ பிடிச்சி மேலே ஏறி வர மாரி வந்துருக்குது. இவர் காலிலிருந்து இந்த இடத்து வரைக்கும் யாரோ பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்திருக்காங்க. அந்தமாரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டோம். என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு ஏஞ்சி யார் இது அப்படின்னு பார்க்கும்போது யாருமே இல்லை அந்த இடத்துல, இவர் மட்டும் தான் படுத்து தூங்கிட்டு இருக்க. இவரும் வேறு இருட்டு. என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை கரெக்ட் ஒன்றும் இல்லை, நம்ம தான் அதை யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, திரும்பி படுத்து தூங்குறாரு. திரும்பவும் படுத்து தூங்கும் போது எகெயின் முதுகுலேருந்து யாரோ இப்படி கை வச்சு இப்படி பண்ணுறாங்க. முதுகில் வந்து கை வச்சு பண்ணோன்னே இவருக்கு வந்து உடம்பு செலுத்திருச்சு. இப்படி பண்ணோன்னே உடம்பு சிலுக்கு தானே, முதுகில் பண்ணோன்னே இவருக்கு வந்து உடம்பு செலுத்திருச்சு. இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்க இந்தமாரி மூமெண்ட்ஸ், க்ரீப்பி மூமெண்ட்ஸ் நடக்கும்போது இவருக்கு வந்து பயம் வருது கொஞ்சம். அப்புறம் அவருக்கு போக வந்து என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து ஒரு தனிமையில் ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு வந்து யார்கிட்டும் பேச பிடிக்கல, பழக பிடிக்கல, யார்கிட்டும் ஃப்ரெண்ட்லியாக பேசவும் பிடிக்கல, யார் மூஞ்ச பார்த்து பேசவும் பிடிக்கல, ஏதோ ஈவெண்ட்டு கூட போகிறதுக்கு இவருக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஃப்ரெண்டும் வந்து இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து ரீசெண்ட் டைம் ஒரு 1 வீக் 2 வீக்லாம் இவருக்கு வந்து இனிமேல் ஃபீல் ஆகுது, யார்கிட்ட பேச பிடிக்காம இப்படி ஆகுது. அப்போ அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, வாட வெளியே போவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறான்னா, நான் வரல, நீ போயிட்டு வா, எனக்கு கடுப்பாக இருக்குது. அந்த டைம் தான் டெய்லி அந்த இடத்துக்கு அந்த டைம் சொல்லிட்டேன் சாரிலா, அந்த இடத்துக்கு நம்ம டெய்லி போகிறோமே, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு இவன் வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்ற ஒவ்வொரு விஷயத்துக்காக இக்னோர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் வந்திருக்கு, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ண மாட்டானே, எங்கே கூப்பிட்டாலும் வருவானே அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த ஃப்ரெண்டு முதல் கண்டுக்கலாம். அப்போ தான் போ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்குது இவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காரு, வீட்டுக்குள்ளே போய் இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு உடச்சிருக்காருன்னு இவருக்கு வந்து கதை தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த நவீன் வீட்டுக்குள்ளே போனது வந்து தாமாவில் இருக்கவங்க ஒருத்தர் ஃபேமிலி வந்து பார்த்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனது, வீட்டுக்குள்ளே கிளாஸ் உடச்ச சத்தம்லாம் கேட்டது வந்து அந்த தாமாவில் இருக்க ஒரு ஃபேமிலி பார்த்துட்டு இந்த நவீன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி அதாவது நவீன் ஃபேமிலிக்கிட்ட யாருமே சொல்லலை. சொன்னால் ஃபேமிலி வந்து பயந்துருவாங்களோ, நவீன் வீட்டுக்கு சேர்க்காம விட்டுருவாங்களோ சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன புரியுது, இந்தமாரி வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே போகாதீங்க, ரொம்ப வருஷம் இந்த வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே போகாதீங்க, வீட்டுக்குள்ளே போய் தவிச்சு காலை வச்சு அதுன்னு போட்டு உடச்சிருந்தாங்க. அப்படியும் எதுவுமே மேபி ஏதாவது கீழே போட்டு உடஞ்சாலும் மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு அந்த வீட்டை விட்டு அந்த டைமை வெளியாக பாருங்கள். ஆக்சுவலி நவீன் வந்து இனிமேல் தனியாக போகிற காரணம், இவன் வந்து ரொம்ப அமைதியாகிற காரணம் எதனால தான் அது வேலையை பண்ணுது. அது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நைட்டும் தெரியுமா நவீன் உடம்பை சிலுக்கிற மாரி பண்ணுது அப்படின்னு நவீனை வந்து டிஸ்டர்ப் பண்ண நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங் ஆகுது. நைட் டைம் ரொம்ப நிம்மதியான தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, பயம், அந்த வீடு நினச்சி கனவு இந்தமாரிலாம் வரும்போது நவீனுக்கு வந்து தூக்கம் எதுவுமே இல்லாதனால நம்மளுக்கு வந்து வெறுப்பு வருது, அடிக்குது, வாழத்துக்கு வெறுப்பு வருது. ஸோ நவீன் மாரி நீங்களும் தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ தயவு செஞ்சு மற்ற வீட்டுக்குள்ளே போகாதீங்க. அதாவது மெயின்லி வீடு இடம் இந்தமாரி இடத்துக்குள்ளே போய் சும்மா என்ஜாய் பண்ணுவோம் சொல்லிட்டு போனீங்கன்னா அது உங்களை வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதோ நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். இது நிறைய வீடியோ இருக்குது, என் மூஞ்சியே கிட்டத்தட்ட மறைஞ்சிடுச்சு, ஏன்னா ஜன்னல் வெடிச்சதை வச்சு தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இருட்டாயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம். See you in my video.
பாய். அப்புறம் வந்து மின்னுக்கு ஒரு சத்தம், வெளியே இங்க ஒரு சத்தம். இந்த இடத்துல உட்காந்து சொல்லி பார்க்கணும், அப்பதான் அந்த வலி என்னன்னு தெரியும். சூடுல உட்காந்துக்கிட்டு பேசுறோம் பாத்தியா, குருவிய பிடிச்சு அப்படி இழுத்து ஆத்தர் வருது. இப்ப போன் நிக்க போகுது. இப்ப போன் செட்டப் பண்ணுது போ.